ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாகலர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் பூண்டு சட்னி தான் அரைக்க போகிறேன். இந்த பூண்டு சட்னி அரைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணே பொருள் தான் தேவை. மிளகா, பூண்டு, உப்பு, இவ்வளோ தான் தேவை. இதுக்கு தாளிக்கிறதுக்கு நார்மலாக கடுகு, கருவேப்பிலை, நல்லெண்ணெய், இவ்வளோ தான். இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு தேவையானது மிளகாவும் பூண்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா வதக்கிறதோ வேக வைக்கிறதோ எதுவுமே கிடையாது. இது வந்து நம்ம அப்படியே தான் அரைக்க போகிறோம். இந்த சட்னி வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பூண்டு சட்னி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பக்கம், அதாவது நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, இதே மாதிரி தஞ்சாவூர் பக்கம்லாம் இந்த பூண்டு சட்னி வந்து அரைப்பாங்க. இந்த சட்னி வந்துட்டு சுட சுட இட்லி, நல்லா வந்து தோசை கொஞ்சம் மாவு புளிச்சிருச்சுன்னு வைங்களேன், இந்த சட்னி தான் அரைப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்கும். காரசாரமாக இருக்கிறதுக்கு அதுக்கும் அதை சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி அரைக்கலாம்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா காரத்துக்கு கரெக்டாக 10 மிளகா எடுத்துருக்கேன். இது அந்தளவுக்கு காரம் இருக்காது இந்த மிளகா. இது கூட நாங்கள் வந்துட்டு எங்கள் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த மிளகா தான். காரம் அந்தளவுக்கு இருக்காது, கலர் தான் இருக்கும் நல்லா வந்துட்டு. அதனால தான் இந்த மிளகா வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகா வந்து நான் 10 மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகா அதிகமாக இருக்கணும், பூண்டு கம்மியாக தான் இருக்கணும். இது வந்து கரெக்டாக இப்போ அரைச்சோடனே பேஸ்ட் வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நிறையா வந்துடும். இப்போ வந்து பார்த்தா இது ஒரு 20 பல், ஒரு 22 பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். சின்ன சின்ன பல் தான் இது. இந்த பாருங்கள், 22 பல் பூண்டு இருக்கும். இதை உரிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மிளகாவை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும். இந்த பாருங்கள், இந்த மிளகாவை இதில் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் தான் பூண்டு போடணும். ஃபஸ்ட்டே போட்டுட்டோம்னா டேஸ்ட்டு மாறிடும். இதை வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தான் பூண்டு போடணும். இங்கே பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு மிளகாவை மட்டும் அரைச்சிட்டு வந்துட்டேன். மிளகாவையும் உப்பையும் போட்டு இப்போ வந்து இந்த பூண்டு போட்டுடலாம். இப்போ இதை போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். கடைசியாக தான் அந்த பூண்டை போட்டு அரைக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வரும். ஃபஸ்ட்டே போட்டுட்டோம்னா உங்களுக்கு மிளகா அரைப்படாது, பூண்டு நல்லா அரைப்பட்டுரும். உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு வராது. அதனால தான் மிளகாவை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு கடைசியாக தான் இந்த பூண்டை போட்டு அரைக்கணும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஊரில் வந்து அம்மியில் அரைப்போம். அம்மியில் வந்து மிளகா ஃபஸ்ட்டு நல்லா வந்து அரைச்சிட்டு கடைசியாக இந்த பூண்டை வச்சு அப்படியே நசுக்கி ஒன்று ரெண்டாக அப்படியே நசுக்கி அப்படியே அம்மியில் வலித்து எடுத்துருவாங்க. இப்போ வந்துட்டு நம்ம அம்மியெல்லாம் அதிகம் யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போயுமே எங்கள் ஊரில் எங்கள் அம்மாலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வெங்காய சட்னி, இந்த மாதிரி வந்துட்டு சட்னி, ரசம் எல்லாத்துக்குமே வந்துட்டு அம்மியில் தான் வந்துட்டு அரைப்பாங்க. இப்போ நம்ம வந்து மிக்சியில் தான் போட்டு அரைக்கிறோம். அதனால் வந்து மிக்சியில் வந்து கடைசியாக போட்டு அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டே அரைச்சோம்னாக்கா சரியாக வந்துட்டு உங்களுக்கு சட்னி நல்லா இருக்காது. சரி, ஓகேங்க, இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், பூண்டு போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம் இதை. அவ்வளோதான். சட்னி வந்து இந்த பாருங்கள், நல்லெண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தாளிச்சாச்சு. நீங்கள் நினைப்பீங்க என்னது இது பச்சையாகவே வந்துட்டு அரைச்சிட்டு அப்படியே வந்துட்டு தாளித்து ஊற்றுறாங்க அப்படின்ட்டு நினைப்பீங்க. இந்த பாத்திரமும் பீங்காந்தாங்க, இது பிளாஸ்டிக் இல்லை. ஏன்னா எண்ணெய் சூடாக ஊற்றிருக்கோம். பிளாஸ்டிக்காக இருந்தால் அது வந்து உருகிடும். பீங்கான் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த சட்னி வந்து நீங்கள் நினைப்பீங்க பச்சையாக இருக்கே, இது சாப்பிட்டாக்கா எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் பொய் சொல்ல மாட்டேன். நீங்கள் அரைச்சி பாருங்கள், அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். இதை நிறையாலாம் வச்சு நம்ம சாப்பிட போகிறது கிடையாது. கொஞ்சம் தான் அப்படி வைப்போம், இப்படி கொஞ்சம் தான் வைப்போம். இதை தொட்டுக்கிட்டே நம்ம வந்துட்டு 4 இட்லி சாப்பிட்றலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால அந்தளவுக்கு காரமும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்துட்டு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.